வணக்கம். வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். மலரக்கா சூப்பரா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கேன். எப்படி இருக்கீங்க கேட்க வந்தீங்க, அதை சொல்லிட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க தம்பி? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா ஜாலியா இருக்கேன்க்கா. தேங்க்யூ சோ மச். போலாமா? கட்டத்தை நிரப்பலாமா? 5வது கட்டம். 5வது கட்டத்தை நிரப்ப வந்திருக்கிற புத்திசாலி சொல்லுங்க. அடேங்க அப்படி அப்பா, சூப்பர்ப்பா. ஆமாப்பா, அவங்கவுங்களும் ஒவ்வொருத்தவங்களும் நமக்குனாவே புத்திசாலியா இருக்கணும். நமக்குனாவே நம்மளுடைய கண்ணாடியை பார்த்து நம்ம நல்லா இருக்கோம், நமக்கு திருப்தியா இருந்தா நமக்கு திருப்தியா இருக்கும். அந்த உண்மையாலுமே அதுதானே உண்மை. கண்டிப்பா. ஓகே, போலாமா? போலாம். 5 எழுத்து சொல். அதாவது சர்வதேச அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சர்வதேச அப்படின்றதுக்கு வேறு சொல், 5 எழுத்து சொல். சர்வதேசக்கு முதல் எழுத்து என்ன வரும்? ப, குரில் ப. பன்னாட்டு. அவ்வளவுதான், ஜெயிச்சிட்டீங்க தம்பி. சூப்பர்க்கா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். இப்போ மழையில் நனைந்த அனுபவம். ஆமாக்கா இருக்கு. மழையில் நனைந்த அனுபவம் அப்படிங்கும்பொழுது ஸ்கூல் படிக்கக்கூடிய சமயத்துல ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது திடீர்னு மழை அப்படிங்கிறது பெய்யும். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சைக்கிள்ல தான் வருவேன், சில நாளைக்கு நடந்து வருவேன். அப்போ மழை வந்தது அப்படின்னா சரி இதுதான் சாக்கு, நம்ம ஏன் மழையில நனையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மழையில நனைச்சிட்டு வந்து வீட்டுக்கு உடனே தலையில எல்லாம் தொட்டிக்குவேன். என்ன ஒண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாம் ஒதுங்கிடுவாங்க, ஐயோ மழையில நனையில செய்யல அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் மழை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நனையிறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால நான் அப்படியே மெதுவா நினைச்சிட்டு அப்படியே சொட்ட 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 அப்படியே நம்ம மேல படும்பொழுது ஆஹா நல்லா இருக்குல்லப்பா இது கூட அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போன அனுபவம் அப்படிங்கிறது ரொம்பவே நிறைய இருக்கு. அப்புறமா இப்போ சமீப ரீசெண்ட் காலகட்டத்துல வேலூர் மாவட்டத்துல நல்லா மழை பெஞ்சது. சரி நம்ம ஏன் நினைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீட்டுலதான் இருந்தேன், அப்படியே சைட்ல போய் கைய நினைச்சு அப்படியே ஜாலியா என்ஜாய் பண்ணேன். அந்த ஒரு அனுபவம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கூட தித்திக்கும் நினைவாக சூப்பரா இருக்குன்னா பாத்துக்கோங்க. வாழ்த்துக்கள் தாவந்தி, வாழ்த்துக்கள். சூப்பரா சொன்னீங்க. நீங்களும் சொல்லுங்க, மழை காலத்தில் பாதுகாக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க டக்குன்னு. கண்டிப்பா. அதாவது நம்ம வீட்டை சுத்தி குண்டும் குழியுமா இருக்கக்கூடிய இடங்களை சமநிலைப்படுத்தணும். காரணம் கொசுக்களினுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும். வீடுகளை சுத்தி கொசு வேலி அப்படிங்கறது நிச்சயம் அமைக்கணும். அந்த கொசு வேலிகளை அமைச்சிட்டு நிறைவாக வீட நம்ம சீக்கிரமா இப்ப 6 மணிக்கு சாத்துறோம், 6:30க்கு சாத்துறோம்னா கதவுலாம் 5 மணிக்கு நம்ம அடைச்சிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக கொசு அப்படிங்கிறது நம்மள தாக்காம இருக்கும். அந்த கொசு கிட்ட இருந்து கொஞ்சம் நம்ம தப்பிக்கலாம் இல்லைங்களா? சூப்பர், ரொம்ப அழகா அட்டகாசமா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் தம்பி. இப்போ நடிகை ஜெனிலியா அவர்கள் நடித்த திரைப்படம்னா எதை சொல்வீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்சது சந்தோஷ் சுப்பிரமணியம் அந்த திரைப்படம். கண்டிப்பா. ஆமா, அதுல வந்து அவங்களுடைய அந்த கியூட் கேரக்டர், பப்ளியான கேரக்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சந்தோஷ் அப்படின்னு அவங்க சொல்லறதாக இருக்கட்டும், அவங்க 2 பேரும் என் தலையில நீ இடிச்சிட்ட திருப்பியும் முடின்னு 2 விரல்ல வச்சு சந்தோஷ இடிச்சு இவங்க இடிச்சு பாப்கார்ன கொட்டி வேற லெவலுக்கு அது ஒரு ஜோக் அப்படிங்கறதுலாம் இருக்கும். அதுல குறிப்பிட்டு அடடா 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 என்னை ஏதோ செய்கிறாய், அடடா 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 என் நெஞ்சில் கொய்கிறாய் அப்படின்னு வரக்கூடிய அந்த சாப்பாடு அந்த படம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா, அந்த பாட்டு ரொம்ப ரசிச்சிருக்கேன்க்கா. சிறப்பா அட்டகாசமா அசத்திட்டீங்க. வாழ்த்துக்கள். நடிக்கலாமா? அன்பு, கோபம், அழுகை. கண்டிப்பா 4 வகையான நவ ரசத்துல 4 வகையை இப்ப உங்களுக்காக நடிச்சு காமிக்க போறேன். கண்டிப்பா. முதல்ல அன்பு. அந்த குழந்தைய பாக்கறச்ச கியூட்டா இருக்கு, ஐ லவ் யூ பேபி. அடுத்து கோபம். இங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எப்ப பாரு மத்தவங்களை சிரிச்சு சிரிச்சு டார்ச்சர் பண்றாங்க. சிரிக்கிறத மெதுவா சிரிக்க கூடாது, கட்டடமே இவங்க சிரிக்கிற சிரிப்புல இடிஞ்சு விழுந்துடுற மாதிரி. கோபம் பண்ணிட்டேன். ஆமா, அழுகை. அழுகை பாக்கறச்ச மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. வயநாடு கோர சம்பவம் மாதிரி இனி ஒரு கோர சம்பவம் இந்தியால ஏன் உலகத்திலேயே நடக்கவே கூடாது. எல்லாருக்குமே அவங்க ஆன்மா சாந்தி அடையணும்னு நான் இந்த சமயத்துல பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். சிரிப்பு. வாழ்க்கையில சிரிச்சு சிரிச்சு உற்சாகமா இருந்தோம்னா நம்ம மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கலாம். ஃபேண்டாஸ்டிக் தம்பி. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். நன்றி தம்பி. Thank you so much. Bye 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 bye. ரொம்ப அழகா வந்தாங்க சந்திரசேகர் தம்பி. அவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள், பாராட்டுகள், நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளலாமே. இன்னும் 2 கட்டங்கள் இருக்கின்றன. 2 கட்டத்தை நிரப்ப வரும் புத்திசாலிகள் யார் பார்க்கலாமா? 2 கட்டம், 2மே இடமிருந்து வளர்ந்தான். 6வது கட்டமும் அதான், 7வது கட்டமும் அதான். 6வது கட்டத்துக்கான என்னவா இருக்கும்? அடிக்கடி சொல்லுவாங்கப்பா,
5 எழுத்து சொல். 6வது கட்டத்துக்கும் 5 எழுத்து சொல், 7வது கட்டமும் 5 எழுத்து சொல் தான். 6வது கட்டத்துக்கு என்ன தெரியுமா குறிப்பு? தலையணை டேஷ். ரொம்ப சிம்பிள். தலையணை டேஷ். 7வது கட்டம் என்னவா இருக்கும்? எல்லாருமே இதை கட் பண்ணோம்னா உலகத்தில் யாராக இருந்தாலும் அழுதுருவோம். யாரும் அழாமல் இருக்க மாட்டோம். 5வது கட்டம், அதாவது 5 எழுத்து சொல். 7வது கட்டம். 7 கட்டங்களை நிரப்ப வந்திருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றிகள், வாழ்த்துக்கள். 6வது கட்டத்தை யார் நிரப்ப வரீங்க, 7வது கட்டத்தை யார் நிரப்ப வரீங்கன்னு பார்க்கலாம்.